ஓம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு பார்த்தீங்கன்னா போகி தினம் வருது. போகி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். போகி பண்டிகை என்றாலே பழையன கழித்தல் புதியன புகுத்தல் அப்படிங்கிறது தான் நம்ம வழிபாடு. பழையன அப்படிங்கிறப்ப நம்ம எதையெல்லாம் கழிக்கணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, மருந்தும் செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. மாதங்களில் மிக அழகான மாதம் மார்கழி மாதம். இறை வழிபாட்டுக்கு உரிய மாதம் இந்த மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் தான் தெய்வங்களும் தேவர்களும் இறைவர்களும் சித்தர்களும் பூமிக்கு வரும் மாதம். இந்த மாதத்தில் நம்ம இறை வழிபாடு செய்தால் நம்ம வேண்டிய பலன் உடனே கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த மாதத்தில் நம்ம தொடர்ந்து இறை வழிபாடு செஞ்சுட்டு வர்றப்ப நம்ம செய்த பாவங்கள் அனைத்தும் கரைந்து போகும். இறைவனின் அருளையும் நாம் பரிபூர்ணமாக பெறலாங்க. மார்கழி மாதம் முடிந்து கடைசி தினத்தை தான் நம்ம போகி தினமாக கொண்டாடுறோம். அந்த நாளை நம்ம வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி திருமகளை வரவேற்கக்கூடிய நாளாக இருக்கிறதால பழைய பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்தி புதிய பொருட்களை நம்ம வீட்டுக்கு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. போகி தினம் என்றாலே வீட்டில் இருக்கிற பழையதை கழித்து புதியனை புகுத்துறது. எதையெல்லாம் கழிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களான ஆசை, கோபம், பொறாமை, நம்மக்கிட்ட எதெல்லாம் வேண்டாதது இருக்கோ அதையெல்லாம் முதல்ல கழிச்சிடணும். இரண்டாவது, நம்ம வீட்டில் தேவையில்லாத பொருட்களை எல்லாம் கழிச்சிடணும். அன்றைய போகி தினத்தில் பார்த்திங்கன்னா உழவு தொழில் தான் மிக முக்கியமான தொழிலாக இருந்தது. அதாவது அந்த நம்ம தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறப்ப உழவு தொழில் தான் மிக முக்கியமான தொழிலாக இருந்தது. அப்போ வீட்டில் முறம், கூடை இந்த மாதிரி பொருட்கள் தான் வச்சுருப்பாங்க. அதை தீயில போட்டு எரிக்கிறப்ப ஒரு தவறும் கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் பொருள் தான் அதிகமாக உபயோகிக்கிறோம். டயர் இந்த மாதிரி பொருட்களை தான் நம்ம அதிகமாக உபயோகிக்கிறோம். அப்போ இதையெல்லாம் போட்டு எரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் எரித்தோம்னா காற்று தான் தேவையில்லாமல் மாசுபாகும். பழையதை நம்ம வேறு யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். அதாவது ஓரளவுக்கு இருக்கிற பொருளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உபயோகப்படுத்தின பாய், பெட்ஷீட்டு இந்த மாதிரி பொருட்களை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாதுங்க. ரொம்ப இத்து போய் ரொம்ப மோசமாக இருக்கிற பொருட்களையும் நம்ம கொடுக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா இருந்துருது, அதாவது நம்ம 2 முறை தான் நம்ம உபயோகப்படுத்தி இருக்கோம், நமக்கு வேண்டாம் அப்படின்னா அந்த துணியுமே நம்ம அலாசிட்டு உப்பு நீரில் அலாசிட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே கொடுத்தா தோஷம் பிடிச்சிக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற பழைய பொருட்களை நம்ம கொடுக்குறப்ப எதெல்லாம் கொடுக்கலாம் எதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிற பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதை கொடுக்குறப்ப அது பாவம் தான் வந்து சேரும். நம்ம கொடுக்கணும், தானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நல்ல பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். போகி பண்டிகை தினத்தன்று வீட்டிற்கு திருமகள் வருவா அப்படிங்கிறது ஐதீகம். ஒவ்வொரு இல்லத்துக்கும் லட்சுமி தேவியோட அருளும் அனுகிரகமும் இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் குல தெய்வமும் திருமகளும் வருவாங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த நாளில் நம்ம வீட்டு ரொம்பவுமே சுத்தமாகவும் அழகாகவும் வச்சுருக்கணும். பூஜை அறையில் விளக்கேற்றியும் வீட்டுக்கு முன்னால் விளக்கேற்றியும் நல்ல முறையில் வழிபாடு செய்யணும். நம்ம படைப்பு போட்டு சாமி கும்பிடணும். அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான பழக்கம் இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம பெரியவங்க எந்த முறையில் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்களோ அந்த முறையை மறவாமல் நம்ம பின்பற்றி வழிபாடு செய்யணும். நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க யாருமே இந்த வழிபாடு செய்யலை அப்படின்னாலும் திருமகளும் குலதெய்வமும் வரக்கூடிய நாளில் நம்ம வீட்டு பூஜை அறையில் சிறிதளவாவது உணவு வச்சு நம்ம வழிபாடு செய்யணுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற உணவுகளில் எச்சப்படாமல் ஏதாவது ஒரு உணவு வச்சு நம்ம வழிபாடு செய்யணும். பாலும் பழமும் வைக்கலாம், தயிர் சாதம் வைக்கலாம், பருப்பு போட்டு வடபாயத்தோட சாதம் வச்சு வழிபாடு செய்யலாம். நம்மளால் என்ன முடியுமோ அந்த உணவை தயாரித்து பூஜை அறையில் கண்டிப்பாக வச்சு வழிபாடு செய்யணும். நம்ம வீட்டில் அம்மா மாமியார் இவங்க யாரும் செய்யலை அப்படின்னாலும் நம்ம வீட்டுக்கு வர்ற குல தெய்வத்தையும் திருமகளையும் வரவேற்க வீட்டோட பூஜை அறையில் நல்ல முறையில் விளக்கேற்றி படைப்பு போட்டு சாமி கும்பிடணுங்க. போகி தினம் அப்படின்னாவே இதையெல்லாம் நம்ம முறையாக செய்யணும். போகி தினத்தன்று குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிக முக்கியமான வழிபாடு. நம்ம கோவிலுக்கு குலதெய்வ கோவிலுக்கே போக முடியல அப்படின்னாலும் வீட்டில் குலதெய்வத்திற்கென்று ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். குலதெய்வத்தை நம்ம மறந்துட்டு பிற தெய்வங்களை கும்பிட்டா அதற்கான முழு பலன் கிடைக்காது. எப்போவுமே நம்ம வழிபாடு செய்கிறப்போ முதல்ல குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு தான் பிற தெய்வங்களை வழிபாடு செய்யணும். பிற தெய்வங்களுக்கு உண்டான பூஜைகளை செய்யணும். அப்போ தான் நமக்கு அதற்கான முழு பலன் கிடைக்குங்க. குலதெய்வத்தை மறந்துட்டு பிற எந்த தெய்வத்தையும் நம்ம வணங்கவே கூடாது. குலதெய்வத்தை கும்பிட்டு தான் மற்ற தெய்வங்களை நம்ம கும்பிடணும். போகி பண்டிகை என்றாலே நம்ம வீட்டில் காப்பு கட்டுறது தான் முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கும். இந்த காப்பு கட்டுறது அப்படிங்கிறது மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ளே முடிச்சுக்கணும். சூரியன் மறைந்த பின்பு காப்பு கட்டக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க.
காப்பு கட்டுறது அப்படிங்கிறது முதலெல்லாம் நிறைய மூலிகைகளை வச்சு தான் காப்பு கட்டுவாங்க. அந்த செடிகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இன்றைக்கி 3 செடிகளை மட்டுமே வச்சு கட்டுற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. வேப்பிலை, ஆவாரம்பூ, பூளைப்பூ இந்த 3ஐயும் மறக்காமல் காப்பு கட்டுறதுல வைக்கணும். மாவிலை கிடைச்சா மாவிலை வைக்கலாம். நமக்கு என்னெல்லாம் மூலிகை செடிகள் கிடைக்குதோ அந்த செடிகளையெல்லாம் வச்சு காப்பு கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காப்பு கட்டுறது அப்படிங்கிறது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்கறது. மூலிகை செடிகளை வச்சு நம்ம வீட்டுக்கு முன்னால் காப்பு கட்டுறப்ப அதில் பட்டு வர்ற காற்றை நம்ம சுவாசிக்கிறப்ப நமக்கு எந்தவித நோயும் வராதுங்க. நோய் தொற்று அப்படிங்கிறது ஏற்படாது. மார்கழி மாதம் மிக குளிரான மாதமாக இருக்கும். மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் பிறக்கிறப்ப இந்த பருவநிலைக்கும் அந்த பருவநிலைக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நோய் தொற்றுகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால தான் நம்ம முன்னோர்கள் இந்த காப்பு கட்டுற நிகழ்வு அப்படிங்கிறத ஒன்றை ஏற்படுத்தி வச்சாங்க. நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் காரண காரியத்தோடு தான் செஞ்சுருக்காங்க. இறை வழிபாடுமே நம் உடல் ஆரோக்கியத்தை மனதில் வச்சு தான் அவங்க இறை வழிபாடு. இந்த மாதத்தில் இந்த தெய்வத்தை கும்பிட்டு இந்த உணவை சாப்பிடணும் அப்படிங்கிறதையும், இந்த மாதத்தில் இந்த தெய்வத்திற்கு இந்த பூக்கள் சாற்றி வழிபாடு செய்தால் நல்லது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம வாழ்வு முறையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இறை வழிபாடு அப்படிங்கிறதுவே நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகாக கொண்டாடியிருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.